ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழல் அடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவா. 17ஆம் பாசுரம். இப்போ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் ஆரம்பிக்கிறதுலயே அந்த பாசுரத்தை அனுபவிக்க போறோம். இப்போ இந்த வாயில் காப்பான், அந்த தோரண வாயில் காப்பான் எல்லாரையும் தாண்டி இப்போ உள்ள வந்துட்டா, மணிக்கதவத்தை திறந்தாச்சு. இப்போ உள்ள போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னாக்க நந்தகோபரை பார்க்க போறான். இந்த நந்தகோபர் நல்ல தான தர்மங்கள் செய்பவர். அதனால இவர் வந்து எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமான் நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டாள் வந்து இவரை கொண்டாடுறான். அதாவது அம்பரம் தண்ணீர் சோறு. அம்பரம்னா உடை. முதல்ல வந்து இவர் வந்து இந்த மூணுத்தையும் அவ்வளோ நன்னா வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பாராம். வரவாளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்ல ஆடைகள் கொடுப்பாளாம். ஏன்னா மானத்தை காப்பாற்றுறது ஆடை தான். சோறு தண்ணிலாம் கூட அப்புறம் தான். ஏன்னா ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு ஆடை தான் ரொம்ப முக்கியம் மானத்தை காப்பாற்றுறதுக்கு. அதனால வேணுங்கிற அளவுக்கு ஆடை யாரெல்லாம் வந்து கேட்கறோட கொடுத்துட்டே இருப்பாராம். அடுத்தது வந்து தண்ணீர். அதாவது நம்ம வந்து பசியோடு இருக்கிறச்சே ஒரு டம்ளர் தண்ணீர், அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி யாரா கொடுத்தா கூட போதும். அந்த தண்ணீரை குடிச்சாலே ஒரு இன்ஸ்டண்டா ஒரு குவிக்கா ஒரு எனர்ஜி நமக்கு வரும். அப்படியே பாடி வதங்கிட்டு இருக்கிற செடிக்கெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க, டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷ் ஆகி அப்படியே கொஞ்சம் அப்படியே விறுவிறுன்னு ஏறும். அப்படியே அதே மாதிரி தான் நம்ம எல்லா மனிதர்களோட வயிற்றுக்குள்ளேயும் ஜடாக்னின்னு ஒன்று இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். நம்ம சாப்பிட சாப்பிட்டு அது கொஞ்சம் அப்படியே சரியாயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கபகபன்னு பசிக்கிறது, எனக்கு தீ மாதிரி கபகபன்னு பசிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா சமயத்துல. அதனால முதல்ல என்ன பண்ற, வயிற்றுக்கு அந்த தண்ணீரை கொடுத்தாலே அந்த அந்த அக்னி கொஞ்சம் அந்த தணிஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் ஆடை கொடுக்குற, தண்ணீர் கொடுக்குற, அப்புறம் வயிறு ரொம்ப சோறு. ஏன்னா கொஞ்சம் தண்ணி உள்ள அறையினாதான் அந்த ஐம்புலன்னு வேலை செய்ய, கொஞ்சம் கண்ணெல்லாம் இல்லைன்னா பஞ்சு அடிச்சு போயிருக்கும். அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறம் நல்லா தெம்பா அப்புறம் உட்காந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு அந்த சோறை நல்லா அனுபவிச்சு சாப்பிட முடியும். இந்த மூணுத்தையும் வந்து நல்ல சிறந்த தானமா பண்ணக்கூடியவர் வந்து அப்பேற்பட்ட தான சிரேஷ்டரான நந்தகோபன். இந்த நந்தகோபனை ஃபர்ஸ்ட் பார்த்து எழுப்புறான். ஆனா இவ என்ன சொல்றா, நந்தகோபரை ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சிருந்திருக்காங்க. இந்த நந்தகோபர் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்டவர் இந்த நந்தகோபன். சரி, இப்ப நம்மளும் வந்து நம்ம வந்து வேண்டின்னு வந்த வரனே வேற, நம்ம வந்த காரணமே வேற. நமக்கு இந்த மாதிரி ஆடையோ சோறோ தண்ணீரோ நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா அந்த கோபிகைகள் என்ன சொல்றா, நம்மளோட உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வித்திலை நமக்கு எல்லாமே கண்ணன் நமக்கு. அதனால நமக்கு வேண்டியது கண்ணன் தான். இந்த நந்தகோபருக்கு தான் அவரோட பிள்ளையா கண்ணனை வளர்த்துன்னு வர. அதனால கண்ணன் வந்து நந்தநந்தன், அவன் நந்தனுக்கு நந்தன், நந்தனோட பையன். அதனால நம்ம அவரோட பிள்ளைய கேட்டா அவர்கிட்ட பிள்ளையே நம்ம தானமா கேட்டுடலாம். அவர் வந்து யார் எதை கேட்டாலும் கொடுக்குற வள்ளல் தன்மை கொண்டவர். நம்ம கேட்டு அவர் என்ன மாட்டேன்னு நான் சொல்ல போறார். அதனால நம்ம நந்தகோபன்ட்ட நம்ம கண்ணனே நம்ம கேட்டணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரி, நந்தகோபரை பார்த்தாச்சு. அடுத்ததான் யாரை போய் பார்க்கணும்வா, யசோதை படுத்துட்டு இருக்கா. அடுத்தபடி அடுத்த நிலையில அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அடுத்த உள்ள வந்து யசோதை படுத்துட்டு இருக்கான். யசோதையை பார்த்தா அவ இந்த ஆயர் கூட்டத்துக்கே குல விளக்கு, மங்கையர் திலகம். அவ அப்படியே அவ வந்து இந்த ஆயர்குள்ள பெண்களுக்கே அவ ஒரு பிரதிநிதி. அவ தான் ரெப்ரசன்டேட்டிவ், மெயின் ஹெட், அவ தான் குவீன் அங்க. ஸோ அதனால இந்த ஆயர்குள்ள பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ மனசு வாடிடும். எப்படி ஒரு செடியில இருக்கிற அடிபாகம் வந்து அது வந்து கொஞ்சம் அப்படி வாடி போயிடுத்துன்னா அதனோட கொழுந்து வந்து அது மேல இருக்கிற கொழுந்தெல்லாம் வந்து அப்படியே அது அப்படியே வதங்கி அப்படியே தொங்கி போயிடும். அது இப்போ வந்து இந்த ஆயர்குள்ள பெண்கள் தான் அடிபாகம் மாதிரி. யசோதை வந்து கொழுந்து. அதனால்தான் கொழுந்தே அப்படிங்கிறா. யசோதையை வர்ணிக்கச்சே குல விளக்கே கொழுந்தே அப்படிங்கிறா. அறிவுராய் யசோதை அப்படின்றா. அறிவுராய்னாக்க நம்ம வந்து கண்ணனை தான் கேட்டுன்னு வந்திருக்கோன்றது இந்த யசோதைக்கு நம்ம சொல்லலை. நம்ம சொன்னா யசோதை கண்டிப்பா அதுக்கு ஒத்துப்பா அப்படின்ற நம்பிக்கையில யசோதையும் பார்த்துட்டாவா. முதல்ல நந்தகோபனை பார்த்துட்டா, அடுத்தது யசோதையை பார்த்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, நேர வந்து பார்த்தா கண்ணனை பத்தி நம்ம பாடி இது பண்ணணுமே
அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படிங்கிறான். அம்பரம்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா வானம், ஆகாயம். ஆகாயத்தை கிழித்து அதை தாண்டியும் ஒன்று பெருமாள் அளந்து போனார் இல்லையா திருவிக்கிரமன். அந்த அம்பரம் மூட அறுத்து ஓங்கி உலகளந்த. அப்புறம் உம்பர் கோமானேன்றான். உம்பர்னா என்ன அர்த்தம்? பரமபதத்துல நித்திய சூரியர்களுக்கு நாதனா அதிபதியா இருக்கானே அந்த பரமபத நாதன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை குறிச்சு பாட்டு பாடுறா. பேர்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரமபத நாதன் தானே எங்க கண்ணனா வந்திருக்க, கண்ணா எழுந்துக்கோ அப்படிங்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றா, அடடா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே, முறையா நம்ம ஃபர்ஸ்ட் நந்தபாபா நந்த மகாராஜா பார்த்தோம், அதுக்கப்புறம் யசோதா பிராட்டியை பார்த்தோம், அடுத்தது கண்ணனுக்கு ஒரு அண்ணா இருக்காரு பலராமன், அவர் விட்டுட்டோமே நம்ம, அவரை தானே அவர்கிட்ட முறையா அவர்கிட்டயும் நம்ம உத்தரவு வாங்கிட்டு தானே அப்புறம் அவரோட தம்பியா இருக்கிற கண்ணனை நம்ம பார்க்கணும். பலராமன் எப்படிப்பட்டவர் இந்த பலதேவன்? செம்பொர் கழல் அடி பலதேவா அப்படிங்கிற. உம்பியும் நீயும் ஒருங்கேலோ ரெம்பாவாய்ன்றா. அதாவது செம்பொர் கழலடி, செம்பவழ அப்படியே அப்படியே அந்த சகப்பா இருக்கும், அப்படியே பொண்ணும் சிவப்பும் கலந்த ஒரு செம்பவழ அந்த அந்த மாதிரி ஒரு கழலை ஆபரணமா அந்த பலராமன் அணிஞ்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த திருவடி எவ்வளவு விசேஷனாக்க, அவர் முதல்ல தேவகி வயிற்றுல அவர் ஜனிச்சார். அவர் ஜனிச்சுட்டு அவர் அப்படியே அந்த பெருமாள் என்ன பண்றார், கிருஷ்ணர் அடுத்து அவர் வரணுமே அந்த திருவயிற்று உள்ள, அதனால என்ன பண்றார், யோகமாயாட்ட சொல்லி அப்படியே அந்த கர்ப்பத்திலேருந்தே அப்படியே ரோஹிணி கர்ப்பத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார் இந்த பலராமனை. அதனாலதான் பலராமனுக்கு சங்கர்ஷணன்னு பேரு. அதனால கர்ப்பம் கலைஞ்சா மாதிரி வெளியில கம்சனுக்கு தெரியுது. அந்த மாதிரி அந்த அவர் பலராமன் அந்த திருவயிறுல அவரோட பொன்னடி காலை வச்சுட்டு அந்த வயிற்று அலங்காரம் பண்ணாரே, அவரால தானே அந்த இவளுக்கு தேவகிக்கு கிருஷ்ணனே சுமக்கிற பாக்கியமும் கிடைச்சது. அப்பேற்பட்ட பலராமனை எழுப்புறா. பலராமா நீ எழுந்துக்கோ, நீ எழுந்துட்டு உன் தம்பியும் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பலராமனையும் சேர்த்து எழுப்புறா. அப்புறம் தான் இப்ப கண்ணனை எழுப்ப போறா. அடுத்தபடியாக கண்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி நப்பிண்ணி எழுப்பணுமே, கண்ணனோட பத்தினியாச்சு நப்பிண்ணை, நப்பிண்ணைலாம் யாரு அப்படிங்கிற விவரம்லாம் வரக்கூடிய பாசுரங்கள்ல நமக்கு பார்க்க போறோம். ஆக இந்த பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஆச்சாரியனாகிய நந்தகோபரை ஃபர்ஸ்ட் சேவிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த யசோதைங்கிறவ திருமந்திரமா இருக்கு. அவர் ஆச்சாரியனை அணுகி திருமந்திரத்தை கத்துண்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியனுக்கு வேணுங்கிறவாளோட நம்ம அவளோட ஒரு அந்த கைங்கரியத்தையும் நம்ம அவளுக்கு செஞ்சுட்டு அவளோட அனுகிரகத்தோட அவளோட அனுமதியோட தான் நம்ம பகவானை சென்று அடைய முடியும், சேவிக்க முடியுங்கிறது இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காமிக்கிறார். எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம பெருமாளை அடையணும்ன்றத காமிக்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் நாம் அனுபவித்த திருநாமங்கள் திருவிக்ரம அவதாரத்தை பத்தி சொல்றா. அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்து, ஓங்கி உலகளந்துன்னா அந்த திருவிக்ரம பெருமாளை சொல்றா. அப்புறம் உம்பர் கோமானின்ற இடத்துல நித்திய சூரிகளின் தலைவனாகிய பரமபதநாதன் அந்த பரவாசு தேவன்றதையும் நம்ம இந்த திருநாமங்களோட இந்த பாசுரத்தை நம்ம ரொம்ப நல்லா அனுபவிச்சோம். எப்படி ஒரு ஆச்சாரியன் வழியா போனா அதுக்கப்புறம் தாயார் ஆகிய இந்த யசோதை தான் திருமந்திரமா இருக்கும். ஆச்சாரியன் மூலமா கிடைக்கக்கூடிய திருமந்திரம். அப்புறம் இந்த நந்தகோபன் அவரை நம்ம சேவிச்சுட்டு போறது ஆச்சாரியனுக்குரிய அந்த மற்ற தொண்டர்களோட அந்த ஒரு பெருமாளோட சம்பந்தப்பட்ட தொண்டர்களோட அனுமதியோடு எப்படி அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவளோட அந்த ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுட்டு தான் பெருமாளை நம்ம நெக்ஸ்ட் சென்று அடைய முடியுன்ற விவரத்தெல்லாம் இந்த பாசுரத்தின் வழியாக உட்பொருளாக நாம் இன்று நல்லா சிறப்பாக அனுபவித்தோம். நாளை இன்னும் நப்பிண்ணையும் கிருஷ்ணனை ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கணும். நப்பிண்ணை யாரு? அவ கிருஷ்ணனுக்கு ஒரு பத்தினி. அவ சாக்ஷாத் நீலாதேவி. இந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய நீலாதேவி தான் நப்பிண்ணை அவதாரம் பண்ணி வந்திருக்கா. இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வரக்கூடிய பாசுரங்களை நாம் மிக சிறப்பாக அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.